அனைவருக்கும் இனிய வணக்கம். வள்ளல்பாரி பயிற்சி மையம், ஆஸ்ரா வணிக வளாகம், 14Z14, கோழிக்கடை சந்து, பொன்னமராவதி, 622407. ஆழ்வார்கள் பற்றிய குறிப்புகள். வைணவ சான்றோர்களான ஆழ்வார்கள் எண்ணிக்கை 12 ஆகும். ஆழ்வார்களின் காலம் கிபி 6ஆம் நூற்றாண்டு தொடங்கி 9ஆம் நூற்றாண்டு வரை ஆகும். இக்காலம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் பல்லவர் காலம் அல்லது பக்தி இலக்கிய காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆழ்வார்கள் பாடிய பாடல் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் என்று வழங்கப்படுகிறது. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனிகள். இவர் வைணவ ஆச்சாரியார்களில் தலைமையானவராக கருதப்படுகிறார். முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். முதல் ஆழ்வார்கள் மூவரும் முதலில் ஒன்றாக சந்தித்த இடம் திருக்கோவலூர். இவ்வூர் இடைக்களி என்றும் அழைக்கப்படுகிறது. வையம் தகழியா, வார்கடலே நெய்யாக என்று தொடங்கும் முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார். அன்பே தகழியா, ஆர்வமே நெய்யாக என்று தொடங்கும் 2ஆம் திருவந்தாதியை பாடியவர் பூதத்தாழ்வார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று தொடங்கும் 3ஆம் திருவந்தாதியை பாடியவர் பேயாழ்வார். பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம். பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் மாமல்லபுரம். இவ்வூர் கடல் மல்லை என்றும் வழங்கப்படும். பேயாழ்வார் பிறந்த ஊர் மயிலாப்பூர். பக்திசாரர் என்னும் சிறப்பு பெயர் பெற்ற ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார் இயற்றிய நூல்கள் நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம். திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் வைணவ நூல் திருவாய்மொழி நம்மாழ்வார் இயற்றியதாகும். வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படுபவர் நம்மாழ்வார். இவருக்கு சடகோபன் என்னும் பெயரும் உண்டு. நம்மாழ்வார் அவதரித்த ஊர் ஆழ்வார் திருநகரி, திருக்குருகூர் என்று வழங்கப்பெறுகிறது. நம்மாழ்வார் இயற்றிய நூல்கள் திருவிருத்தம், திருவாசரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இறைவனை பாடாமல் தன் குருவான நம்மாழ்வாரையே இறைவனாக கருதி பாடிய ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் பாடிய ஒரே பிரபந்தம் கண்ணி நுண்சிறு தாம்பு, 11 பாடல்களை உடையது. விஷ்ணு சித்தன் என்ற இயற்பெயர் கொண்ட ஆழ்வார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் அவதரித்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என தொடங்கும் திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள். ஆண்டாளின் இயற்பெயர் கோதை. சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுபவர் ஆண்டாள். ஆண்டாள் இயற்றிய நூல்கள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. திருப்பாவை 30 பாடல்கள் கொண்டது. நாச்சியார் திருமொழி 143 பாடல்கள் கொண்டது. மார்கழி மாத நோன்பிற்காக ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை. விப்ர நாராயணர் என்னும் இயற்பெயர் கொண்ட ஆழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இயற்றிய நூல்கள் திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி. மாலை தனிரொரு மாலை என புகழப்படும் திருமாலை நூலில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 45 ஆகும். முனிவாகனன் என்று அழைக்கப்படும் ஆழ்வார் திருப்பான ஆழ்வார். திருப்பான ஆழ்வார் இயற்றிய நூல் அமலநாதி பிரான் பதிகம் 10 பாடல்களை கொண்டது. கலியன், பரகாலன், மங்கையர்கோன் ஆகிய சிறப்பு பெயர்களை கொண்ட ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் அவதரித்த ஊர் திருக்குறையலூர், மங்கை நாடு என்றும் வழங்கப்பெறும். திருமங்கை ஆழ்வார் 6 நூல்களை இயற்றியுள்ளார். பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருவெழுக்கூற்றிருக்கை. இவை ஆரங்கம் எனப்படுகின்றன. சேர மன்னராக இருந்து ஆழ்வாராக மாறியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் பாடிய நூல் பெருமாள் திருமொழி, 105 பாடல்களை உடையது. குலசேகர ஆழ்வார் வடமொழியில் இயற்றிய புகழ்பெற்ற ஸ்தோத்திர நூல் முகுந்த மாலை. தருதுயரம் தடாயேல் என வித்துவகோட்ட மானை பாடிய பாசுரத்தை பாடியவர் குலசேகர ஆழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தின் பிரிவுகள் 1000 பெரிய திருமொழி, திருவாய்மொழி, இயற்பா என்பனவாகும். ஆழ்வார்களின் பாடல்கள் சமஸ்கிருத வேதங்களுக்கு இணையாக கருதப்படுவதால்
தமிழ் வேதம், திராவிட வேதம் என அழைக்கப்படுகின்றன. நாலாயிர திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர்களில் வியாக்கியான சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் பெரியவாச்சான் பிள்ளை. நாலாயிர திவ்ய பிரபந்தத்திற்கு முதலில் உரை எழுதியவர் திருக்குறுகை பிரான் பிள்ளான். 6000 படி உரை. வைணவர்கள் வணங்கும் புனிதமான தலங்கள் திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. திவ்ய தேசங்கள் மொத்தம் 108 ஆகும். இவை ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஆழ்வார்கள் தங்கள் பாடல்களில் இறைவனை நாயகன் நாயகி பாவனை, மதுர பாவம் மற்றும் தாய் சேய் பாவனை, வாத்சல்ய பாவம் பாடியுள்ளனர். கண்ணனை தன் குழந்தையாக பாவித்து தாலாட்டு, பிள்ளைத்தமிழ் பாடிய முதல் ஆழ்வார் பெரியாழ்வார் ஆவார். ராமானுச நூற்றந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் திருவரங்க தமுதனார். இது பிரபந்தத்தின் இறுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. நாதமுனிகளுக்கு 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை உபதேசித்தவர் நம்மாழ்வார் யோக நிலையில். ஸ்ரீரங்கம் கோயிலைச் சுற்றி மதில் கட்டும் திருப்பணி செய்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். வெற்றிக்கு வள்ளல்பாரி பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.